தம்பி என்ன ஒரே குழப்பமா இருந்த மாரி இருக்கு. என்னாச்சு? அப்பா எனக்கு ஒரு 3 டவுட் இருக்குப்பா. என்ன டை டவுட்டு? டைடல் எனர்ஜினா என்ன? ஜியோ தெர்மல் எனர்ஜினா என்ன? சோலார் எனர்ஜினா என்னப்பா? இவ்ளோ டவுட் இருக்குதா? ஆமா. எல்லாத்தையும் உனக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாரு. இப்ப நீ இதில பாக்கா பாரு. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி. அதாவது பூமிக்கு உள்ள இந்த மாதிரி இந்த மேக்மா இது எல்லாத்துலயும் இருந்துட்டு, இந்த ஹீட் எடுக்குறாங்க இல்லையா? அந்த ஹீட்ட வச்சு இங்க வந்து கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு இந்த ஜியோ தெர்மல். இப்போ நீங்க இதில பார்க்குறது இது வந்துட்டு சோலார் எனர்ஜி. இங்க வந்துட்டு இந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா? சோலார் பேனல்ல இந்த சன்லைட் பட்ட உடனே, அங்க வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ நீ இதில பார்க்குறா பாரு. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைடல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடல் அலைகள் மூலமா கரண்ட் எடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு பேரு டைடல் எனர்ஜி. அப்போ இந்த டைடல் எனர்ஜி மூலமா நம்ம நெறைய கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்ப இது வந்துட்டு நம்ம அப்பமே சொன்னேன் இல்லையா? அந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி. பூமியில இருந்துட்டு நமக்கு இந்த இந்த ஆவி, ஸ்டீம் நமக்கு கிடைக்கும். அதேபோல ஹாட் வாட்டர் கிடைக்கும். அத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி பெரிய பெரிய டர்பைன சுத்த வைப்போம். சுத்த வைக்கிறது மூலமா நமக்கு கரண்ட் கிடைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, சன்லைட் இந்த சோலார் பேனல்ல பட்டு நமக்கு அதில நெறைய எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அத நம்ம வந்துட்டு இந்த கரண்ட்டா அத யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுதான் இந்த எனர்ஜி.